Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 630 பார்ட் 2. ஓபன் பண்ணா உன பாட்டுல நம்மளுக்கு ஐலாண்டுக்குள்ள வந்த உடனே அங்க இருந்த ஒரு சோல்ஜர் பொம்மை ஒண்ணு கண்டுபிடிச்சிருச்சுல்ல. அதனால பயில என்ன பண்ணிட்டானுங்க, இவங்க வந்திருக்காங்கன்னு வெளியில விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வெளியில பெரிய கலவரமாயிரும்னு சொல்லி எல்லாம் கிளவங்கட்டப்ப போடுவாங்க. அதான் செம காமெடியா இருக்கும். லூஃபி ரொம்பவும் பசிக்குதுப்பா சாப்பிடணும்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் இருக்கிற டைரக்ஷனை கரெக்டா ட்ராக் பண்ணி போயிருவான். சரி நம்ம பையன் எப்பவும் சாப்பிடுறது வழக்கம் தானே. உடனே மத்தவங்களும் கூட போவாங்க. அந்த டைம் ஜோரோ யாரோ நடந்து வர சத்தத்தை கேட்பான். யாரான்னு பார்த்தா போன பாட்டுல டெரரா ஒருத்தர் எண்டிங்ல வந்தாரு. அதான் கண்ணு தெரியாம அவர் அங்க பாவம் கஷ்டப்பட்டு பொறுமையா தட்டி தடுமாறி குச்சை யூஸ் பண்ணி பொறுமையா வராரு. ஆனா ஜோரோ அட்டாக் பண்றதுக்காக கத்தி எடுக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறான். அவருக்கு கண்ணு தெரியலன்னு தெரியுது, ஆனாலுமே அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நிக்கிறான்னா அப்போ ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். அவர் மூஞ்சில வேற கண்ணா பின்னான்னு ஏகப்பட்ட வெட்டுக்கள் இருக்குது. இதுல இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, ஜோரோ அவர் படியில இருந்து இறங்கி வரும்போதுல இருந்தே சைலண்டா தான் நின்றுட்டு இருக்கான். ஆனா நம்மளால கிராஸ் பண்ணி போகும்போது ஜோரோவை கூப்பிட்டு இந்த மாதிரி கேம்பிளிங் ஹவுஸ் எங்க இருக்குன்னு கேட்பாரு. நம்மளுக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. ஆனா கேஷுவலா சொல்லிடுவான், எனக்கு தெரியாது, நான் இப்பதான் அந்த டவுனுக்கு முதல் டைம் வர்றேன்னு. அதனால நீங்க வேற யாராச்சும் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க கிட்ட கேட்டுங்கப்பா, கொஞ்சம் ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு அப்ராணி மாதிரி தான் போவாரு. ஆனா ஜோரோக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியல. சரி அது எதுக்குன்னு சொல்லிட்டு நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவான். அங்க நம்ம லூஃபி பண்ற அட்டூழியம் இருக்கே, ஜூஸை குடிக்க சொன்னா முட்டை விட்டு விளையாண்டுட்டு இருப்பான். அந்த சாமுராய் காண்டாயி கத்துக்கிட்டு நிறுத்துவான். கொய்யால நான் சீக்கிரமா காஞ்சுரோவை கண்டுபிடிக்கணும், நீ என்னடானா முட்டை விட்டு விளையாண்டுட்டு இருக்க ராஸ்கல்ஸ்னு பயங்கர காண்டாவான். பிராங்கி தான் ஏன் டென்ஷன் ஆகுற, கூல் கூல் சீக்கிரமா போய் தேடி கண்டுபிடிக்கணும், எல்லாமே ஓகே தான். ஆனா இவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியணும்ல, சும்மா அங்க எங்கன்னு சுத்திட்டு தெரிஞ்சா மட்டும் என்ன கிடைக்க போகுது. இந்த மாதிரி மக்கள் கூடுற இடத்துல எல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் சஞ்சிக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவங்க கிங்கான டோஃப்ளமிங்கோ இன்னைக்கு காலையில தான் பதவியை விட்டே போயிட்டான். இதனால நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்னு நினைச்சான். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இருந்த மாதிரி இல்ல. ஒரு வேலை இவங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்காதோன்னு ஒரு டவுட். பட் அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே, நியூஸ் பேப்பர் தான் போட்டு தட்டி பிரிச்சுட்டாங்களே. பண்ணே லூஃபி இருந்துகிட்டா அது எதுக்கு டவுட் ஆகணும், இங்க பக்கத்துல இருக்க தாத்தா கிட்ட கேட்டா முடிஞ்சதுன்னு அவரை கூப்பிட்டு இருப்பான். சஞ்சி மண்டேலே ஒரு போர்டு, ஏன்னா இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்தது நம்மால் தான், பார்த்து கண்டுபிடிச்சாங்கன்னா பஞ்சாயத்து ஆயிரும்ல, அதான் கத்திட்டு இருக்கான். அந்த டைமுங்கும் போது சில்லுன்னு ஒரு சவுண்டு, என்னடான்னு பார்த்தா வெயிட்டர் சாப்பாடு கொண்டு வந்துட்டான். பார்த்தா அதுவுமே ஒரு பொம்மை தான். ஒவ்வொரு டிஷ்ஷுமே ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியில இருக்கும். லூஃபி வழக்கம் போல சாப்பாடை பார்த்த உடனே பேச்ச குறைச்சிட்டு ஆக்ஷன்ல இறங்கிடுவான். என்ன அந்த வெயிட்டர் பொம்மை வந்து இந்த மாதிரி தேவதைகள்லாம் இருக்காங்க, என்னதான் அது மிச்சா இருந்தாலும் சில டைம் அவங்க வந்துட்டு போவாங்களாமா அப்படி இப்படின்னு சொல்லி கதை கதையா சொல்லிட்டு இருக்கும். லூஃபி உடனே காண்டாயி பச்சை பச்சையா திட்டி விடுவான். ஓகேப்பா நல்லபடியா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அடிச்சு புடிச்சு ஓடிடும். ரைட்னு நம்மளும் அப்படியே கேஷுவலா பேசிட்டே சாப்பிட்டு இருக்கும்போது அங்க கேம்லிங் விளையாண்டுட்டு இருக்க இடத்துல ஒரே சத்தம். அடே இவன் 14 டைம் ஜெயிஸ்டான்டா, 14 டைம் ஜெயிஸ்டான்னு. என்ன சத்தமா இருக்குதுன்னு கேட்டா ஜோரோ ஆல்ரெடி நோட் பண்ணிட்டான். கண்ணு தெரியாத ஒருத்தன் கேம்லிங்ல வின் ஆகிட்டே இருக்கானாமா. இத சொல்லிட்டு பையன் அப்படியே டவுட்லயே தான் இருப்பான். அப்ப அந்த கேம்லிங் டேபிள காட்டுறாங்க. உள்ள அந்த பாலை சுத்தி விட்ட உடனே உங்களோட பெட்டிங்க எந்த கலர்ல வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா அந்த டேபிள்ல இருக்க அத்தனை பேருமே அந்த கண்ணு தெரியாத ஆளை தான் பார்ப்பாங்க. அதை நடத்துறவனுக்கெல்லாம் அள்ளு விடும். ஐயோ மறுபடியும் கரெக்டா சொல்லிடுவானு. என்ன வர்றவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நட்டம் தானே. அவன் அந்த சவுண்டை கேட்டுட்டு நான் பிளாக்ல வைக்கிறேமா, அவன் பிளாக்னு சொன்ன உடனே அத்தனை பேருமே பிளாக்ல தான் வைப்பாங்க. சரி ரைட்னு சுத்தி முடிச்ச உடனே பார்த்தா கரெக்டா பிளாக்ல தான் போய் விழுந்திருக்கும். அவ்வளவுதான், அத்தனை பேருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா 15வது டைம் கரெக்டா சொல்றான். பண்ணி அவன் கையை பிடிச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்களால தான் நாங்க பயங்கர ரிச் ஆயிட்டோம், இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம்னு அவனை பாராட்டி தள்ள உடனே அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு இது எல்லாமே ஒரு லக்குமா, சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவங்கவுங்க காயின்ஸை தூக்கி கொடுத்து இந்தாங்க இதை எங்களோட பிரசன்டா வச்சுங்கன்னு அவங்கவுங்க சைட்ல இருந்து ஏகப்பட்ட காயின்ஸை தூக்கி கொடுப்பாங்க. உடனே அந்த டைம் தான் ஒரு அடிதடி கூட்டம் உள்ள வரும். அவனுக்கு அந்த கேம்லிங் பண்ற இடத்தோட அடியாளுங்க தான். இந்த மாதிரி எவனாச்சும் ஃபேக் பண்ணி ஜெயிச்சுட்டே இருந்தாங்கன்னா ஆளுங்க இப்படித்தான் வருவாங்க. வந்து அந்த கூட்டத்தோட தலைவன் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கியா, நீயும் நானும் மட்டும் கேம் விளையாடலாமே, அதுவும் உன்ன மாதிரி ஒரு லக்கியான ஆள் கூட, என்ன ஓகேவா, ஆனா பயந்து போய் ஓடிடுவேன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு நக்கலா சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, ஏன்னா அவனுக்கு ஏகப்பட்ட சிப்ஸ் கூட இருக்கவங்க எல்லாம் பிரசண்டா கொடுத்துருக்காங்கல்ல, விளையாட நான் தயாரா நீருவான். பட் சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே லைட்டா பீதியாகும். வந்து இருக்கவனுக்கு சாதாரண ஆளுங்கள்ல ரவுடிங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் என்ன பண்ணிடுவான், நாங்க 2 பேரும் மட்டும் தான் விளையாடணும், மத்தவங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிடுவானா. அந்த டேபிள்ல இருக்கிறது கண்ணு தெரியாத அவரும் இந்த கிறுக்கு பைய கூட்டமும் மட்டும் தான். சோ கேம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டி விடுவாங்களா. அவன் ஒயிட்டும்பா, அப்ப நான் பிளாக்ல வைக்கிறேன்னு அந்த ரவுடி வச்சிருவான். சுத்தி விட்டதுல என்ன வந்து விழுந்திருக்குன்னு பார்த்தா ஒயிட். ஆனா அவன் அதை பார்த்துட்டு பிளாக் எண்ணிடுவான். ஐயோ தப்பாயிருச்சு போலன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பெட் கட்டி ஒயிட்டும்பா. அந்த டைமும் ஒயிட் தான் விழும். ஆனா பிளாக்னு சொல்லி அவனை ஏமாத்துவாங்க. ஏன்னா கண்ணு தெரியாதுல்ல. எப்படியா அடுத்தடுத்த மேட்ச்ல ஒயிட்டா தான் வந்துகிட்டு இருக்கும். அவன் கரெக்டா சொல்லிட்டே தான் இருப்பான். ஆனா பிளாக் தான் வந்துருச்சுன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருப்பான். அந்த ரெஸ்டாரண்ட்ல சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியுது அவன் ஏமாத்து வேலை தான் பண்றான்னு. ஆனா ரவுடி பயிலாச்சே ஏதாச்சும் போய் பிரச்சனை பண்ணா சண்டைக்கு வருவானுங்க. இந்த மேட்டர் எல்லாம் டோஃப்ளமிங்கோக்கு தெரிஞ்சதுன்னா வெளி
வெளுத்துருவானாமா. இதை நம்மளுமே நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க கரெக்டா சொல்லியுமே அவனை ஏமாத்திட்டே இருந்தவனே ஐயோ என்கிட்ட இப்ப லக் இல்ல போல, நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி தலையில கைய வச்சிருவான். என்னப்பா தம்பி குவிட் பண்ணிட்டு போறியான்னு கேட்டா இல்ல மொத்த காயின்ஸையும் வச்சிடறேன், இதான் லாஸ்ட் பெட்னு சொல்லிட்டு அந்த சிப்ஸ் எல்லாம் மொத்தமா பெட்டிங்க்கு வச்சிருவான். பட் அனே அந்த ரவுடி பையலுக்கு செம ஹாப்பி. அவ்வளவு காசையும் ஏமாத்தி புடிங்கலாம்ல. சரி இந்த கேம்ல உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு உருட்டி விட்டோன்னே அவன் நல்லா யோசிச்சு மறுபடியும் ஒயிட் தான் சொல்லுவான். அப்படியே அது சுத்திட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே படபடப்பு இருந்தா மட்டும் அவனுக்கு என்ன உண்மையா சொல்ல போறானுங்க. அத்தனை பேரும் ஆர்வமா என்ன விழ போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாலியே குறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. அவ்வளவுதான்.